மக்களே ஃபைனலி எங்கே நான் உங்களை கூட்டு போகிறேன்னு சொன்னோன்னு ஒரு ஹிடன் ஜெம் ஒன்றுக்கு வந்தாச்சு பாருங்கள். மக்களே வெல்கம் டு துபாய் நண்பன். இன்றைக்கும் ஒரு ஹிடன் ஜெம் ஒன்று பார்க்க போகிறோம். மாற அழகான இடம் ஒன்று. வாங்க போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மக்களே நாங்கள் போகிற வழியில் கொஞ்சம் நிப்பாட்டினோம். இங்கே பாருங்கள் பாலைவனம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. பாலைவனமெல்லாம் இப்போ பச்சை பசேல்னு ஆகிக்கிட்டு வருது. பயங்கர ஸ்ரீலங்காவில் பார்க்குற மாதிரி, தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்காவில் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் போகணும். அது சொல்லிட்டு இதில் பார்த்துக்கிட்டு இருந்து எல்லாரும் போகும். சந்தோஷமும் சோகமும் சேர்ந்து வந்து நாங்கள் போகிற ரோட்டில் ஒரு ஒட்டக பண்ணை ஒன்று கண்டோம். நீங்களும் போக்குவரத்து உங்களோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நிப்பாட்டி பார்த்துட்டு போங்க. அழகான ஏரியா. கண்டேனே சந்தேகமா. மக்களை எப்படி பிஸ்னஸ் இங்கே போகிற வழியில் நாங்கள் பார்த்தோம். ஒரு கார் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் ஃபுட்ஸை கொண்டு வச்சுக்கிட்டு 3 பீஸ் 1 கிலோ, 3 மேங்கோ 1 கிலோ. மக்களே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு காஷ்மீர் போர்டரை தாண்டி தமிழ்நாட்டுக்கு போயிட்டு ஸ்ரீலங்கா போகிறேன்ட்டு. இப்போ தான் காஷ்மீர் போர்டருக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நாங்கள் இருக்கிறது சுவிட்சர்லாண்டா இல்லாட்டி யூஏ இல்லையா? எனக்கு டவுட்டா இருக்கு. இங்கே பாருங்க, இது பார்க்கறதுக்கு சுவிட்சர்லாந்து மாதிரியே இருக்குது, யூஏ மாதிரி இல்லை. என்ன ஒண்ணு கொஞ்சம் சூடு கூட, மற்றபடி சூடுண்டா இல்லாட்டி சுவிட்சர்லாந்தே தான். மக்களே அந்த நான் சொன்ன ஹிடன் ஜெம்ல ஒரு இடம் தான் இதுவும். இப்போ நாங்கள் போக வேண்டிய இடம் இன்னும் அங்கிட்டு போகணும். அதுக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு போக இங்கனைக்கு வந்தோம். இதுவும் மிச்சம் பேருக்கு தெரியாது இங்கனைக்கும். இங்கனையும் வந்து ஆனால் இங்கே குளிக்க இயலுமா இயலாதான்னு சொல்கிறது தெரியாது. நான் நினைக்கிறேன் குளிக்கலாம், ஒரு போர்ட்லாம் ஒன்றும் போட்டு இல்லை. ஆனால் ஆட்களும் யாருமே இல்லை. மிச்சம் பேருக்கு இது தெரியாது இங்கனைக்கெல்லாம் வாரத்துக்கு. லீவுனாலும் ஒருத்தர் கூட இல்லை இங்கனைக்கு. தண்ணியும் நல்ல கிளியராக இருக்குது. டவுட் ஒன்று இருந்துச்சு, உப்பு தண்ணியோ தெரியான்ட்டு அதுதான் பார்த்தேன். ஆனால் உப்பு தண்ணி இல்லை. மகளே நான் சொன்ன மாதிரி இது உண்மைக்குமே சுவிட்சர்லாந்து தான் இல்லாட்டி யூஏஇயா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா. உண்மையில் இது ஹிடன் ஜெம்னு சொல்கிறதுக்கு நான் யாருக்குமே உண்மையில் தெரியாது. இன்றைக்கி லீவ் நாள், சாட்டர்டே வந்து இந்த ஈத் ஹாலிடேயில் மெயின் ஹாலிடே ஒன்று. பட் நோ ஒன், ஒருத்தரும் இன்னைக்கு இல்லை. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சட்டப்படி ஏரியா ஒன்று. ஆனால் நாங்கள் போக வேண்டிய ஏரியா இன்னும் தூரம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போக இருக்குது. வாங்க அங்கனைக்கு போய்ட்டு பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்ட்டு. இது லொக்கேஷன் வந்து வடி ஜிக்துன்னு சொல்லிட்டு இது வந்து திப்பாவில் இருக்குது. நீங்கள் இதுக்கு போகிறேன்ட ரோடெல்லாம் கொஞ்சம் மோசம் இந்த ஏரியாலெல்லாம். உங்கள்கிட்ட ஒரு நல்ல வெஹிக்கிள் ஒன்று இருந்தாக்க போகிறதுக்கு நல்ல ஒரு 1 கிலோமீட்டருக்கு மாதிரி இந்த மாதிரி ரோட் இருக்குது. அதுவும் ஒரு 4 வீல் வெஹிக்கிள் ஒன்று மாதிரி இருந்தாக்க உங்களுக்கு இன்னும் நல்லம். சின்ன வெஹிக்கல்லையும் போகலாம். நிசான், நான் போனது நிசான் சனியில். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இந்த தண்ணியில் உங்களோட வெஹிக்கிளை இறக்கி கொண்டு போகணும். அப்போ அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் உங்களுக்கு பெரிய வெஹிக்கிளாக இருந்தால் உங்களுக்கு ஈஸி. நீங்கள் சின்ன வெஹிக்கல்லையும் போகலாம், ஏலான்னு நான் சொல்லலை. ஆனால் இன்னும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பெரிய வெஹிக்கிளாக இருந்தாக்க உங்களுக்கு போகிறது. மக்களே ஃபைனலி எங்கே நான் உங்களை கூட்டு போகிறேன்னு சொன்னோன்னு ஒரு ஹிடன் ஜெம் ஒன்றுக்கு வந்தாச்சு பாருங்கள். சட்டப்படி ஏரியா ஒன்று. உங்களோட ஃபேமிலியோ பேச்சுலரோ வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகலாம். அதையும் 10 அடிக்கு மேலே இருக்கும். ஸ்விம்மிங் தெரியுமா இருந்தால் வந்து இறங்க, அப்படி இல்லாட்டி ஓரத்தில் இருந்து குளிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டில் காட்டினது ஹிடன் ஜெம் 1, இது ஹிடன் ஜெம் 2. 2 இடமும் சட்டப்படி இடம். நீங்கள் பாருங்கள், அந்த ஏரியாவை பார்த்தா உங்களுக்கு எப்படி அழகாக இருக்குன்னு தெரியும். யூஏயில் மிச்சம் பேருக்கு தெரியாது. இன்றைக்கி கூட லீவு நாள் கூட இங்கெல்லாம் ஆட்கள் ஒரே ஒரு ஃபேமிலி தான் இங்கே வந்திருக்குது. ஹாலிடேயில் கூட மிச்சம் பேருக்கு தெரியாது. நீங்களும் ஒரு லீவு நாள் ஒன்று கிடைச்சா வாங்க, நான் லொக்கேஷனை தாரேன், வந்து பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் உங்களுக்கும்.
குளிப்போமா வாழாமான்னு சொல்லி மக்களே ரெண்டு முடிவு. ஆனால் என்ன செய்ய, குளிப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இல்லையா, குளிக்காமல் போனால் வேலை இல்லையா, ஏசிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்கள் சொன்ன ஹிடன் ஜெம்மில் வந்து ஆல்ரெடி நான் குளிச்சுட்டேன். ஆனாலும் இங்கே டிப்பா பீச்சை கண்டோன்னா நல்ல கிளியராக இருக்குது. இங்கேயும் குளிக்கணும்னு மாதிரி இருந்துச்சு. எல்லாம் யாருக்காக? எங்களோட ஃபாலோவர்ஸுக்காக. பாருங்க. குளிச்சு முடிஞ்சு நிம்மதியாக உடுப்பை மாற்ற சரி விடுங்களப்பா. அதே வீடியோ எடுக்கிறீங்க. அது குளிச்சுட்டு சாரத்தை தேடினாக்கா சாரம் போர்டில் இருக்குது. அது எப்படி போர்டுக்கு போணுச்சு சாரம்? மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பார்த்துட்டு எல்லோரும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.